இந்த ஷூட்டிங்க்கு முன்னாடி 1 டே முன்னாடி பாலச்சந்தர் சாரை பார்த்து அவர்கிட்ட நாளையிலேருந்து ஷூட்டிங் பூஜைக்கு வரணும் இன்வைட் பண்ணு சொன்னார். ஸோ நான் அன்றைக்கி நைட் இன்வைட் பண்ண போனேன். இப்போது பாலச்சந்தர் சாரை பார்க்க நான் போகிறேன். அவர் வந்து ஏவிஎம்மில் நைட் ஷூட்டிங் அன்றைக்கி 6 to 2 அங்கே இருப்பார் சொன்னாங்க. நான் அங்கே போனேன். அவர் வந்து வந்திருக்கல, நம்ம ரகுநாத் ரெட்டி, நம்ம பாக்கி அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அவள்கிட்ட பேசி ஜாலியாக இருந்தது. எல்லாரும் ஆல் த பெஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பாலச்சந்தர் சார் வண்டி வந்தது. கரெக்டாக 6:15 மாதிரி வந்தார். வாட் ஹேப்பன் தட் டே எல்லாரும் கொஞ்சம் ஷாக் ஆகிடும். சம்திங் விஷ் ஐ வில் நெவர் ஃபர்கெட். அரங்கினதும் சார் வணக்கம் சார்னு அப்படி போனேன். என்னை பார்க்கவே இல்லை, மூஞ்சி திருப்பிட்டு அப்படி போயிட்டார். எனக்கு புரியல. வைசி நாட் இவன் லுக்கிங் அட் மீ. சரி ஏதோ ஆக்கியபைடாக இருக்கான்னு நினச்சிட்டு போனாரா, ரெடி இருக்கட்ரா ஷார்ட் எல்லாம் சொல்லிட்டு இருந்தார். நான் பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தேன். உள்ள எல்லாம் முடிஞ்சுட்டு அப்படியே கிட்ட எதுக்கு வந்தாங்க, வையாவே கம்மியார் போயிட்டு இல்லை என்ன விட்டுட்டு போயிட்டு கெட் அவுட். புரியல. வைசி இஸ் ஸ்க்ரீமிங். ஈ ஃபிளிப்ட். கண்ணா பின்னா திட்டார். 12 இயர்ஸாக அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் ஒரு நாள் கூட என்கிட்ட கோவமாக பேசுனதே இல்லை அவர். ஈ வெண்ட் ஆன் 10 minutes நான் ஸ்டாப் தான் நினச்சிட்டு இருக்கேன். இப்படி நான் யூ திங்க் நீ இல்லாமல் நான் பண்ண மாட்டேன்னு நினச்சிட்டியா? ஷூட்டிங் பண்ணேன் நான். ஐ டிட் தட். என்னெல்லாமோ ஐ மீன் ஆல் வாஸ் நாட் கரெக்ட். ஹி வாஸ் ஜஸ்ட் ஸ்க்ரீமிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ். ஹி வாஸ் என் மேலே அவ்வளோ கோவம். எனக்கு புரியவே இல்லை. சுஹாசினி இருந்தாங்க, அவங்க ஓடி வந்தாங்க. வாட்ஸ் ஹேப்பனிங் புரியல. எல்லாரும் திட்ட எல்லாருக்கும் முன்னாடி ஒரு ஃபுல் யூனிட்டு ஆர்டிஸ்ட்டு ஏவிஎம் வாசலில் ஷார்ட் ஆகிட்டேன் நான். அப்படியே திரும்பி பூந்து போயிட்டார். எப்படி ரியாக்ட் பண்ண தெரியல. முள்ள அப்படியே நடந்து போய் ஏவிஎம் பின்னாடி ஒரு அந்த ஷூட்டிங் பாக்ஸஸ் எல்லாம் இருக்கும், ஸோ காஸ்டியூம்ஸோடலாம் அங்கே உட்காந்து ஐ ப்ரோக் டவுன். ஐ ஸ்டார்டட் க்ரைங். நினச்சி பாருங்கள், அடுத்த நாள் கார்த்தால ஷூட்டிங் அண்ட் சாரை வந்து நீங்கள் வரணும், என் படம் பூஜை நீங்கள் வாங்க சொன்னால் அவர் இப்படி 10 minutes என்னை திட்டார். பேஸ் இல்லாமல் என்னெல்லாமோ திட்டுறாரு. அது மட்டும் தெரிஞ்சு தட் he was upset like anything. அழ ஆரம்பிச்சு சுஹாசினி no leave it something else. எனக்கு புரியவே இல்லை. that is why what did I do wrong தெரியல எனக்கு. but he was shouting at me like this on that day. ஒரு half an hourல கமல் சார் வந்துட்டாரு, நட்ராஜ் சார் வந்துட்டாரு, அனந்த் சார் வந்துட்டாங்க, எல்லாரும் அங்கே வந்துட்டாங்க. என்னவோ நடக்குது. அவளை பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் முள்ள சார்கிட்ட பேசினா அவர் வந்து அதே மூடில் தான் இருந்தார். கமல் சார் முள்ள என்னை வந்து நீ கிளம்பு, நீ போய்டு, அவர் நாளைக்கு வருவார், டோன்ட் வரி அப்படின்னார். இல்லை சார் எதுக்கு திட்டினார் தெரியாது. அனந்த் சார் பேசுவார், நீ கிளம்பு சொல்லிவிட்டு என்னை கம்பெனி வண்டி இருந்து அதில் கிளப்பிட்டார். நான் வீட்டுக்கு தனியாக பேச்சுலர் என் ரூமில் உட்காந்து அடுத்த நாள் கார்த்தால ஷூட்டிங்க்கு நான் ப்ரிப்பேர் ஆகி என்னோட லைஃபோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டே அதுக்கு நான் எக்ஸைட்டிங் இல்லாமல் 9 o'clockலேருந்து 2 o'clock வரைக்கும் அழுதுண்டே இருந்தேன் நான். ஏன்னா நான் முடியல. ஐ couldn't take it. I couldn't understand why he screamed at me. 2 o'clockக்கு ஃபோன் வந்தது எனக்கு அனந்த் சார்ட்டேருந்து. சுரேஷ் ஷூட்டிங் முடிஞ்சு போச்சு, கிளம்பும் போது நான் அவரோட கேர்லாம் ட்ராவல் பண்ணிவிட்டு போனேன். என்ன சார் ஆச்சு? வாட் டிட் ஐ டூ சார்? எதுக்கு சார் he was shouting at me like why did he shout sir? I wish I knew அப்படின்னு என்ன தெரியுமா சொன்னார்? சுரேஷ் he missed you.